தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர். இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். கட்சி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுண்ட போது ஜெயலலிதா பக்கம் நின்றார். பின்பு ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தனி கட்சி நடத்தி வந்தார். மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். மீண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நடத்தி வந்தார். அந்த கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். மத்திய அமைச்சராக இருந்தார். பாஜக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். பின்பு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். திருச்சி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். தற்பொழுது அவருக்கு எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ கட்சி பதவியோ எதுவும் கிடையாது. அவரது மகனுக்கும் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் அவருக்கு வயது 80 வயது ஆகிவிட்டது. அவருடைய மகன்களை அரசியலில் பெரிய ஆளாக்க நினைக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இடமில்லை. ஆகவே தனது மகன்களின் அரசியல் எதிர்காலம் கருதி திருநாவுக்கரசு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது காங்கிரஸ் கட்சி நடவடிக்கைகளில் திருநாவுக்கரசு பங்கேற்பதில்லை. கூட்டங்களிலும் பங்கேற்பது கிடையாது. ஒதுங்கியுள்ளார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி திருநாவுக்கரசு ஆவார். அவருடைய அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளார்.